அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல் vlog with Saji. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் இங்கே அல்ஹம்துலில்லாஹ் ரொம்பவே நல்லா இருக்கோம். இன்றைக்கு உங்களுக்காக ரோல்ஸ் ரெசிபியோடு தான் வந்திருக்கேன். நான் ஒரு ஈஸியான மெத்தடை தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்காக நான் 200 கிராம் பீஃபை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். 2 பெரிய வெங்காயமும் இப்படி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸான மரவள்ளி கிழங்கும் கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 பச்சை குச்சிக்காய், அதோட இஞ்சி வெள்ளைப்பூடும் இடித்து வச்சுருக்கேன். 2 உருளைக்கிழங்கு அண்ட் அதோட லீக்ஸும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ரோல்ஸுக்கான கீமாவை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய் போட்டுட்டு ஒரு பட்டையில் அதோடவே கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் இதோட சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ணின 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வதக்கி கொள்ளுவோம். வெங்காயம் இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதுக்கு பிறகு இடித்து வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதோட சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போகும் வரைக்கும் வதக்கி கொள்ளுவோம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் நல்லாவே போயிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சிருந்த பச்சை கொச்சிக்காவை சேர்த்துக்கலாம். அண்ட் அதோடவே 2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள், அதோடவே பீஃபையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். கொஞ்சம் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா மசாலா பவுடரோட பீஃப் எல்லாம் நல்லாவே ரோஸ்ட் ஆகி ஒரு நல்ல வாசனை வரும். இப்போ ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டு கட் பண்ணி வச்சிருந்த கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்துக்கொள்றேன். கிழங்கு தாழ்ற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து ஒரு பாதி துண்டு சீசனிங் கியூபும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிடுறேன். நல்லாவே கொதிச்சிட்டு இருக்கு பாருங்க. ஓரளவுக்கு தண்ணி வத்திருக்கு. முழுமையாவே தண்ணி எல்லாம் வத்தி வரணும். இப்ப பாருங்க தண்ணி எல்லாம் நல்லா வத்தி வந்திருக்கு. பாருங்க கிழங்கும் நல்லாவே வெந்து வந்திருக்கு. இப்போ இதோட கட் பண்ணி வச்சிருந்த லீக்ஸை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது போல் மசிச்சு எடுத்துக்கொள்கிறேன். நீங்கள் கிழங்கு எல்லாத்தையும் மசிச்சுட்டு கடைசியில் கூட லீக்ஸை சேர்த்துக்கலாம். அது நம்மட விருப்பம்தான். ஸோ பாருங்கள், அங்கங்கே சின்ன சின்ன துண்டுகளாக கிழங்கு இருக்கிற மாதிரி வீடியோவில் பார்க்குற மாதிரியே நல்லா மசிச்சு எடுத்துக்கொள்ளுங்க.
ரோல் சாப்பிடும்போது இந்த கிழங்கு அங்கங்கே சின்ன சின்ன துண்டுகளாக கடிபடும் போது இன்னும் நல்லா இருக்கும். நல்லா மசிச்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ பாருங்க கீமா நமக்கு எவ்வளோ பெர்ஃபெக்டாக ரெடியாகி வந்திருக்குண்டு. இனி ஷீட்டில் கீமா வச்சு ரோல்ஸை சுற்றி பொரிக்க வேண்டியது தான். முதல்ல ஓரங்களை ஒட்டுறதுக்காக மாவு பேஸ்ட்டை கரைச்சி எடுத்துக்குவோம். ஒரு பவுலில் 2 டீஸ்பூன் கோதுமை மாவு எடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு கம் பதத்துக்கு கரைச்சி எடுத்து வச்சுக்கொள்ளுவோம். இப்போ பாருங்கள் ஷீட்டை இந்த மாதிரி வச்சுட்டு தேவையான அளவு கீமா வச்சு ஸ்பூனால் ஷேப் பண்ணிவிட்டு வீடியோவில் நீங்கள் பார்க்குற மாதிரி 2 ஓரங்களையும் இந்த மாதிரி மடித்து இப்படி சுற்றிட்டு மேலே இந்த பேஸ்ட்டில் பூசி ஒட்டி விட வேண்டியது தான். இந்த ஷீட் நான் வந்துட்டு கடையில் வாங்கினது தான். உங்களுக்கு வீட்டிலையே ரோல் ஷீட் எப்படி செய்கிறதுன்னு வீடியோ வேணுமெண்டா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் ஃப்யூச்சர் வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அடுத்ததாக எனக்கு கொஞ்சம் மாவு பேஸ்ட் மிஞ்சி வந்துச்சு. அதுலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி இப்படி ஒரு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதோடவே இன்னொரு பிளேட்டில் பிரெட் க்ரம்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம சுற்றி வச்சுருந்த எல்லா ரோல்ஸையும் ஒன்று ஒன்றா இப்படி எல்லா பக்கமும் மாவு பேஸ்ட்டில் படுற மாதிரி போட்டு எடுத்து அப்படியே பிரெட் க்ரம்ஸ்லேயும் வச்சு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். எல்லாத்தையும் பிரெட் க்ரம்ஸில் போட்டு எடுத்தாச்சு. இப்போ ஆயிலில் போட்டு பொரிக்க ஆரம்பிக்கலாம். ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கொள்ளுங்க. இப்போ ஆயில் நல்லா சூடாகிட்டு இதில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம்.
மேலே கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு இப்போ இதை வெளியே எடுத்துடலாம். பாருங்க எப்படி வந்திருக்குண்டு. உண்மையாகவே பர்ஃபெக்டாக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குண்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குமென்று நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்தடுத்து என்னென்ன டிஷ் வேணுமென்று கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போது தான் நான் இனிமேல் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் உங்களால் பார்க்க முடியும். ஸோ இன்னும் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான நல்ல வீடியோ உண்டில் உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். Until then, take care. Bye bye.